விளக்கத்தை சிந்திப்போமாக. அறிவை முற்றிலும் உணர்ந்தவர்களே தங்களுக்குள் உயர்வு தாழ்வு என்பதையும் செல்வத்துக்கும் வறுமைக்கும் வேற்றுமை காணுதலும் உண்டாகிறது. சிவனருள் உயர்நோக்கு கொண்டதகையால் தேவர்கள் மனிதர்கள் புல் புழு போன்ற என்ற வேறுபாடுகளை அறவே நீக்கி செயல்படுகிறது. இறைவனை காணுவதற்கு செல்வமோ வறுமையோ உயர்வோ தாழ்வோ தடையாக இருக்காது என்பதை வலியுறுத்துவதுடன் அவரை காண்பதற்கு அவரின் அருளே போதுமானதாகும் என்று கூறி அவர் அருள் இருப்பதால் மட்டுமே ஞானமும் தெளிவும் உண்டாகும் என்று சுட்டி காட்டலாயினார். என்ன சொல்றார் பாருங்க. அறிவை முற்றிலும் உணராதவர்களே தங்களுக்குள் உயர்வு தாழ்வு என்பதையும் செல்வத்துக்கும் வறுமைக்கும் வேற்றுமை காணுதலும் உண்டாகிறது. சிவனருள் உயர்நோக்கு கொண்டதாகையால், சிவனருள் என்பது உயர்ந்த நோக்கத்தை கொண்டதாகையால் அது என்ன செய்கிறது பாருங்கள். சிவனருள் தேவர்கள் மனிதர்கள் புல் புழு போன்ற வேறுபாடுகளை அறவே நீக்கி செயல்படுகிறது. அதை நம்ம நேற்று சிந்தித்தோம். நம் இறைவன் யாரிடமும் எவ்விதமான பாகுபாடும் காட்டுவதில்லை. எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியாகவே நம் இறைவன் அனைவருக்கும் அன்பு செலுத்துகிறார். ஒரே மாதிரியாக இறைவன் அனைவரையும் ஒன்றாகவே பார்க்கிறார் என்று நாம் சிந்தித்தோம் நேற்று. இறைவனை காண்பதற்கு நன்றாக கவனியுங்கள். இறைவனை காண்பதற்கு செல்வமோ வறுமையோ உயர்வோ தாழ்வோ தடையாக இருக்காது என்பதை வலியுறுத்துவதுடன் அவரை காண்பதற்கு அவரின் அருளே போதுமானது ஆகும். இங்கே தான் நம்ம நல்லா சிந்திக்கணும். இறைவனை காணுவதற்கு செல்வமோ வறுமையோ உயர்வோ தாழ்வோ தடையாக இருக்காது என்பதை வலியுறுத்துவதுடன் அவரை காண்பதற்கு அவரின் அருளே போதுமானது ஆகும் என்று கூறி அருள் இருப்பதால் மட்டுமே ஞானமும் தெளிவும் உண்டாகும் என்று சுட்டி காட்டலானார். என்ன சொல்றார் பாருங்க. அவரை காண்பதற்கு அவரின் அருளே போதுமானதாகும் என்று கூறி அருள் இருப்பதால் மட்டுமே ஞானமும் தெளிவும் உண்டாகும் என்று சுட்டி காட்டலாயினார். ஆகவே நண்பர்களை, நாம் தினந்தோறும் இறைவனின் அருள் பெறுவதற்கு தினந்தோறும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய ஞானமும் அறிவும் தெளிவும் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் அடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம்.